வணக்கம் மாணவ தங்கங்களா. 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி யூனிட் 8 அயானிக் ஈக்விலிபிரியத்துல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சால்பிலிட்டி ப்ராடக்ட் அப்படின்ற கான்செப்ட் தான் பார்க்க போறோம். இந்த கான்செப்டை ஃபர்ஸ்ட் நல்லா கவனிங்க. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நம்ம சால்வ் பண்ண போறோம். அப்படியே தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டே வாங்க. ஸோ வாட் இஸ் சால்பிலிட்டி ப்ராடக்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா சால்பிலிட்டி ப்ராடக்ட் ஆஃப் த காம்பவுண்ட் இஸ் டிஃபைன்ட் as the product of the molar concentration of the constituents ions. அதாவது என்னன்னா அந்த காம்பவுண்டுடைய மோலார் கான்சன்ட்ரேஷனுடைய ப்ராடக்ட் பண்றாங்க. அப்ப வாட் இஸ் கேஎஸ்பி, the solubility product எப்படி மென்ஷன் பண்ணுவாங்கன்னா கேஎஸ்பின்னு வாங்க இஸ் ஈக்குவல் டு மோலார் கான்சன்ட்ரேஷன் அப்படின்னா என்னது எக்ஸ் என் பிளஸ் எவ்வளவு இருக்கு, தென் அடுத்த இருக்கு இதனுடைய ஒய் எம் மைனஸ், இதுதான் அதனுடைய மோலார் கான்சன்ட்ரேஷனுடைய ப்ராடக்ட் போட்டாச்சு. அடுத்து என்ன சொல்றாங்க பாருங்களேன், each raised to the power of its stoichiometric coefficient in a balanced equilibrium equation. முக்கியமான வார்த்தை பேலன்ஸ்டு ஈக்லிபிரியம் ஈக்குவேஷன். இது ஒரு ஈக்லிபிரியம் ஈக்குவேஷன் பேலன்ஸும் ஆயிருக்கு. பாருங்க இங்க எத்தனை எக்ஸ் இருக்கு, எம்எக்ஸ் இருக்கு, இங்க எம்எக்ஸ் இருக்கு, இங்க எத்தனை ஒய் இருக்கு, என்ஒய் இருக்கு, இங்க என்ஒய் இருக்கு. இதுதான் பேலன்ஸ் ஆயிருக்கு. அப்ப ஸ்டாக்கியோமெட்ரிக் என்னது, இங்க எம் இங்க என், இதனுடைய பவரை போட சொல்றாங்க. அப்ப இங்க என்ன வரும், எம் இங்க என், இதுதான் கேஎஸ்பி, தட் இஸ் சால்பிலிட்டி ப்ராடக்ட் ஆஃப் த காம்பவுண்ட். இதை எழுத தெரியணும். இதை வச்சு என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம ப்ராப்ளமை சால்வ் பண்ண போறோம். வாங்க அதை சால்வ் பண்ணுவோம். ஃபைண்ட் தி சால்பிலிட்டி ப்ராடக்ட் ஆஃப் பேரியம் சல்ஃபேட் அண்ட் சில்வர் குரோமைட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கயா. இவ்வளவுதான் கொடுப்பாங்க. நம்ம தான் என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கு சால்பிலிட்டி ப்ராடக்ட் கண்டுபிடிக்கும். அப்ப கண்டுபிடிக்கணும்னா இந்த காம்பவுண்ட் எப்படி அயான்ஸா பிரியும் அப்படின்றத நமக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும். நமக்கு கேட்க நல்லா தெரியும் பாருங்க, பேரியம் சல்ஃபேட் எப்படி அயானா பிரியுமையா, பேரியம் அயானாவும் சல்ஃபேட் அயானாவும் பிரியும். சரியா, ரைட். இப்போ கவனிங்க எத்தனை பேரியம் இருக்கு, 1 இங்க 1, எத்தனை சல்ஃபேட் 1 சரியா போச்சு. வாட் இஸ் கேஎஸ்பி, அதாவது வாட் இஸ் சாலிட் ப்ராடக்ட் நமக்கு தெரிஞ்சது, த ப்ராடக்ட் ஆஃப் த மோலார் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் என்னதுமா கான்ஸ்டிட்யூயன்ட்ஸ் அயான், இதனுடைய மோலார் கான்சன்ட்ரேஷன் இங்க போடணும். அப்ப என்ன வரும், Ba2+ உடைய கான்சன்ட்ரேட் இன்டு SO4 2- உடைய கான்சன்ட்ரேட். சரி சார் போட்டுட்டீங்க, கான்சன்ட்ரேட் என்னவா சார் இருக்கும் அப்படின்னா நமக்கு கொடுக்கல, எந்த கான்சன்ட்ரேட் அளவும் கொடுக்கல. அப்ப என்ன பண்ணணும், நம்ம எப்படி மேக்ஸ்ல அன்னோனுக்கு எக்ஸ் வைப்போமோ அதே மாதிரி இங்க என்ன பண்ண போறேன், எஸ் வைக்க, அதாவது சாலிபிலிட்டி அப்படின்றதுக்காக எஸ் வச்சுக்க போறேன். சரிங்களா, வச்சுக்கிட்டேன். இதுல இருந்து ஸ்டாக்கியோமெட்ரி இருக்கா, இல்ல எல்லாமே ஒண்ணு தான். அப்ப கோஎஃபிஷியன்ட் எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. அப்ப அப்படியே எழுதுங்க. என்ன ஒரு கான்ஸ்டன்ட் எஸ் இன்டு எஸ் என்னமா வரும், எஸ் ஸ்கொயர். அப்ப பேரியம் சல்ஃபேட் உடைய சால்பிலிட்டி ப்ராடக்ட் வந்து என்னன்னா எஸ் ஸ்கொயர். சரியா, எவ்வளவு சிம்பிளா இருக்கு பாத்தீங்களா. உங்களுக்கு தெரிய வேண்டியது இது எப்படி அயானா பிரியும் அப்படின்றது மட்டும்தான். சரியா, நெக்ஸ்ட் வாங்க சில்வர் குரோமேட். சார் இது எப்படி அயான்ஸா பிரியும், வாங்க எப்படி பிரியும் பார்ப்போம். ஏஜி எப்படி பிரியும், நமக்கு ஏஜி பிளஸ்ஸா பிரியும், பிளஸ் CrO4 2- பிரியும். சரி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா இது நம்ம எழுதிருப்போம் கிறிஸ் கிராஸ் மெத்தட்ல. இந்த 2 இங்க போகும், இங்க இருக்க 1 இங்க வரும். அப்ப என்னது ஏஜி பிளஸ்ஸாவும் CrO4 2- பிரியுது. சரிங்களா, இப்ப செக் பண்ணுங்க ஈக்குவல் கரெக்டா இருக்கா, பேலன்ஸா இருக்கா பாருங்க. இல்ல, ஏன்னா இங்க 2 ஏஜி இருக்கு, இங்க ஒரு ஏஜி தான் இருக்கு. அப்ப என்ன பண்ணுங்க, இங்க 2 முன்னாடி போடுங்க. குரோமேட் 1 தான் இருக்கு, இங்கே 1 தான் இருக்கு, பிரச்சனை கிடையாது. நான் என்ன சொல்லியிருக்கேன், நமக்கு கான்சன்ட்ரேஷன் கொடுக்கல. அப்ப என்ன பண்ணணும், எஸ்ன்னு வைக்கணும். இங்க எத்தனை இருக்கு, 2 ஏஜி பிளஸ் இருக்கு, அப்ப 2s அப்படின்னு வைங்க. இங்க ஒரே 1 குரோமேட் அயன் தான் இருக்கு, அப்ப எஸ்ன்னு வச்சுக்கோங்க. வாட் இஸ் கேஎஸ்பி, ஃபார்முலா என்னதுயா, கேஎஸ்பி இஸ் ஈக்குவல் டு என்னது ஏஜி பிளஸ் அயான் கான்சன்ட்ரேட் இன்டு குரோமேட் அயான் கான்சன்ட்ரேட். சரி பாத்தீங்க எத்தனை இருக்கீங்க, ஸ்டாக்கியோமெட்ரி 2 இருக்கு. அப்ப என்ன பண்ணாத கோஎஃபிஷியன்ட் மேல இருந்தா 2, அது 1 தான் இருக்கு, விட்டுருங்க அப்படி. சரியா, இப்ப கவனிங்க இதோட கான்ஸ்டன்ட் எவ்வளவு, 2s ஸ்கொயர். இது எவ்வளவு s, அப்ப என்ன வருது 4s ஸ்கொயர் இன்டு s. அப்ப என்ன வருது 4s கியூப். அப்ப சில்வர் குரோமேட் உடைய சாலிட் ப்ராடக்ட் வந்து என்னதுமா 4s கியூப் அப்படின்றதுதான். நெக்ஸ்ட் பார்ப்போம். புக் பேக்ல வந்து பாத்தீங்கன்னா 20th கொஸ்டினா கொடுத்திருக்காங்கன்னா ரைட் த எக்ஸ்பிரஷன் ஃபார் த சாலிபிலிட்டி ப்ராடக்ட் ஆஃப் கால்சியம் பாஸ்பேட். இது புக் பேக் கொஸ்டின்மா. முதல் 2 பார்த்தது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் புக் இன்சைட் இருக்கிறது. இப்போ நம்ம புக் பேக் கொஸ்டின் 2 சால்வ் பண்ண போறோம். ஒன்னு கால்சியம் பாஸ்பேட், அடுத்து மெர்குரஸ் குளோரைடு பார்க்க போறோம். இப்போ கால்சியம் பாஸ்பேட் எப்படி பிரியுதுன்னு பார்ப்போம். வாங்க எப்படி டிசோசியேட் ஆகுதுன்னு பார்ப்போம். நான் ஆல்ரெடி சால்வ் சொல்லியிருக்கேன். இந்த பக்கம் கிறிஸ் கிராஸ் மெத்தட் எழுதிருப்பாங்க. இந்த 2 இங்க வரணும், இந்த 3 இங்க போகணும். அப்ப என்ன வரும் Ca2+ பிளஸ் என்ன வரும் PO4 3- அப்படி வரும். சரியா, இப்ப பேலன்ஸா இருக்கான்னு பார்க்கணும். இங்க ஒரே ஒரு கால்சியம் அயான் தான் இருக்கு, இங்க 3 இருக்கு கால்சியம், அப்ப இங்க 3 போடுங்க. அதே மாதிரி பாஸ்பேட் இங்க 2 இருக்கு, இங்க 2 போடுங்க. சரியா, கான்சன்ட்ரேஷன் கொடுக்கல. அப்ப என்ன பண்ணணும், இதை எஸ்ன்னு வச்சுக்கணும். எத்தனை இருக்கு, 3 இருக்கு. இது எத்தனை இருக்கு, 2 இருக்கு, எழுதியாச்சு. இப்ப நம்ம அந்த ஃபார்முலா மேக் பண்ணணும். மேக் பண்றதுக்கு ஒரு மார்க் இருக்கு, அதை எழுதுங்க. வாட் இஸ் கேஎஸ்பி ஆஃப் கால்சியம் பாஸ்பேட், கால்சியம் அயான்
கான்சென்ட்ரேட் இன்ட்டு என்னதுமா பாஸ்பேட் அயான் கான்சென்ட்ரேட். சார் முடிஞ்சா முடியல என்னது ஸ்டாக்கியோமெட்ரி இருக்கு, அதை என்ன பண்ணும் பவர்ல மேல எழுதணும். எத்தனை கால்சியம் அயான் இருக்கு 3, எத்தனை பாஸ்பேட் அயான் இருக்கு 2. சரி, வாட் இஸ் த கான்சென்ட்ரேஷன் ஆஃப் த கால்சியம் அயான் 3s, அதை அப்படி சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க 3s கியூப். அடுத்து என்ன இருக்கு இது 2s ஸ்கொயர். அப்ப என்ன வருமா 27s கியூப் இன்ட்டு 4s ஸ்கொயர். நிதானமா நீங்க ஸ்கொயர் கியூப் பண்ணி எழுதுங்க, எவ்வளவு ஆன்சர் உங்களுக்கு தெரியும். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி என்ன வரும் அப்படின்னா 108s5 வரும். சரிங்களா 2 3 ரெண்டு என்ன பண்ணும் மேல கூட்டுவோம். அப்ப KSP ஆஃப் கால்சியம் பாஸ்பேட் இஸ் 108s பவர் 5. சரிங்களா இதுதான் இதனுடைய ஆன்சர். சரியா நெக்ஸ்ட் வந்து பாருங்க Hg2Cl2. இங்க ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு, என்னன்னு பார்க்கலாமா வாங்க. முதல்ல நான் சொல்லி கொடுத்துறேன். நம்ம சொன்னபடி செஞ்சா எப்படி செய்வீங்க நீங்க அப்படின்னா எப்படி எழுதுவோம் Hg2Cl2. சார் எப்படி சார் புரிஞ்சிருக்கு சார், இந்த 2 இங்க போன்றீங்க, இந்த 2 இங்க போன்னு சொல்லுவீங்க. அப்ப என்ன பண்ணுவோம் நம்ம Hg2 plus Cl2 minus. பசங்க வேகமா எழுதுவாங்க, இப்படி எழுதுனா தப்பு. நமக்கு நல்லாவே தெரியும் குளோரின் வந்து Cl மைனஸா தான் வரும். சரிங்களா அப்ப தயவு செய்து இந்த மாதிரி எழுதிடாதீங்க. ஒரு பேசிக்கா ஹாலைட் அயானுக்கு -1 ஆக்சிஜன் ஸ்டேட் அப்படின்றது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்ப இது வராது. அப்புறம் எப்படிதான் சார் வரும் பாருங்க, சார் எழுதுறேன் எப்படி வருதுன்றத. ஸோ Hg2Cl2 அப்படின்றது என்னன்னா மெர்குரஸ் குளோரைடு அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா இந்த மெர்குரிக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கு. என்ன அப்படின்னா இது அயான்ஸ் ஃபார்ம்ல டைமரிக் ஃபார்மா தான் வரும். அப்ப நல்லா கவனிங்க, நீங்க செய்யக்கூடிய விஷயம் என்னது இந்த 2 இங்க போன்றது கரெக்ட் தான். எப்படி பாருங்க Hg2 plus Cl minus. நான் சொல்றேன் குளோரின் மைனஸ் தான் வரும்ட்டேன். இப்போ என்ன பண்ணுவோம் பசங்க சார் இங்க 2 Hg சார் இங்க 2 அப்படின்னு தயவு செய்து போட்டுறாதீங்க. நான் என்ன சொல்லியிருக்கேன் மெர்குரி மட்டும் டைமரிக் ஃபார்ம்ல வரும். இது பிரியும் போது எப்படி தான் பிரியும்னா Hg2 2+ தான் பிரியும். ஏன்னா இங்க தப்பு பண்ணீங்கன்னா மொத்தம் தப்பாயிரும். ஸோ இதை மட்டும் கொஞ்சம் நான் வச்சுக்க வேண்டிய ஸ்பெஷல் கேஸ். மெர்குரி பிரியும் போது டைமரிக்காவே பிரியும். அப்ப Hg2 2+ Cl மைனஸா பிரியும். சரி அப்ப எத்தனை 2 இங்க 2 Hg இருக்கு, இங்க 2 Hg வந்துருச்சு. சரிங்களா குளோரின் இங்க 2 இருக்கு, இங்க 1 தான் இருக்கு. அப்ப முன்னாடி 2 போட்டுருங்க முடிஞ்சு. நான் அண்ணன் என்ன சொல்லியிருக்கேன் S ன்னு வச்சிருக்கேன். இது S, இது 2s. வாங்க KSP எழுதிடுவோம். KSP is equal to concentration of mercurous ion இன்ட்டு அடுத்த நம்ம இருக்கு குளோரைடு அயான். எத்தனை குளோரின் இருக்கு 2. அப்ப மேல பவர் 2 போடுங்க. ரைட் அப்ப S இன்ட்டு 2s ஸ்கொயர். அப்ப என்ன வரும் S இன்ட்டு 4s ஸ்கொயர். அப்ப ஆன்சர் 4s கியூப். தயவு செய்து ஒவ்வொரு ஸ்டெப்பா பண்ணுங்க, அப்பதான் மிஸ்டேக் வராது. ஸோ KSP ஆஃப் மெர்குரஸ் குளோரைடு இஸ் 4s கியூப் அப்படின்னு சொல்லக்கூடியதான். சரியா தங்கங்களா இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இது உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீதம் இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டின்ஸ் இருக்குல்ல அந்த சால்வ் ப்ராடக்ட் ரிலேட்டடான எல்லாமே அடுத்தது வீடியோவா போட போறோம், பார்த்துக்கிட்டே இருங்க. நன்றி மாணவ தங்கங்களா.